இதில் ஒரு கேள்வி இருக்குது. விடுபட்ட எண்ணை காண்க. இதை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சாதாரண கூட்டல் கேள்வி. இதை நாங்கள் சிம்பிளாக்கி பார்ப்போம். அதாவது 27 + 30 + டேஷ் ஈக்குவல் டு 80. இதில் அந்த டேஷில் என்ன எண் பெற வேணுமென்றது தான் கேள்வி. அதாவது எந்த ஒரு எண்ணோட 27ஐயும் 30ஐயும் கூட்டினா 80 வரும் என்றது தான் கேள்வி. சரி, இதை காணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? சமன்பாட்டுக்கு இங்கால இருக்கிற 2 தானத்தையும் சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போகணும். அதாவது 27ஐயும் 30ஐயும் சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போகணும். கொண்டு போனால் என்ன வரும்? டேஷ் ஈக்குவல் டு 80 - 27 - 32 வரும். ஏனென்று சொன்னால் சமன்பாட்டுக்கு இங்கால இருக்கிற 27 30ம் கூட்டுப்பாடு. இந்த 2 எண்ணையும் சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம்னு சொன்னால் அதிண்ட குறி எதிர்குறியாக மாறும். அதாவது மைனஸாக மாறும். இங்கே கூட்டுப்படுறபடியாக அங்கால போனால் கழிவடும். அதால் 80 - 27 - 32 வரும். சரி, இதில் பார்த்தோம்னு சொன்னால் முதல் ஈஸியானதை கழிப்போம். இப்போ 80லேருந்து 27ஐயும் கழிக்கணும், 30ஐயும் கழிக்கணும். இதில் எது கழிக்கிறது ஈஸி? 30 கழிக்கிறது ஈஸி. அப்போ 80லேருந்து 30 போனால் எவ்வளோ வரும்? 50 வரும். இப்போ அந்த 50லேருந்து 27 கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 23. அப்போ டேஷ் என்ற இடத்துல வர வேண்டிய எண் வந்து 23. இதுதான் அந்த விடுபட்ட எண்ணாக இருக்க போகுது. இதை நாங்கள் இப்படி சமன்பாட்டின் மூலம் தீர்க்காமல் இப்படி மனதால் தீர்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இல்லை மேலே உள்ள படத்தை பார்த்தோம்னு சொன்னால் 27 + 30 + டேஷ் ஈக்குவல் டு 80. சரியா? முதல் வந்து 30 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போய் கழிச்சு பார்ப்போம். 80ல் 30 போனால் எவ்வளவு? 50. இனி இங்கால என்ன இருக்குது? 27 இருக்குது. 27 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போய் கழிப்போம். சரியா? எங்களுக்கு 27 கழிக்கிறத விட இந்த 27 வந்து 30 நினச்சி கழிப்போம். கழிச்சா ஏற்கனவே 50 இருக்குது. 50ல் 30 போனால் என்ன வரும்? 20. ஆனால் நாங்கள் கழிக்க வேண்டியது 30ஆ? இல்லை, 27 தான் கழிக்கணும். அப்போ நாங்கள் ஒரு 3 கூட கழிச்சிட்டோம். அப்போ கழிவட்டு வந்து 20ஓட என்ன செய்யணும்? ஒரு 3 கூட்டி பார்க்கணும். அப்போ 20 3 23. இதுதான் இதுக்குரிய விடை.